கொஞ்சம் ரசம் தாளிச்சு விடலாம். சரியா? இது வந்து தக்காளி கரைச்சல். ஓகேவா? அது கூட இது வந்து புளி கரைசல். நான் மேலால் இருத்து ஊற்றணும். அப்போ தான் அந்த கீழே அந்த ஒரு மாதிரி டஸ்ட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் தேங்கி நின்றும். வேறு எதுவும் வராது. ஆல்மோஸ்ட் இது வடித்து தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரசம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய வைக்கிறோம். ஓகேவா? இப்போது புளித்தண்ணி தக்காளி கரைசல் இதில் வந்து இருக்குது. ஓகேவா? அப்புறம் தாளிக்கிறதுக்கு மிளகு சீரகம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொழுந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தாளிச்சத்துக்கு லைட்டாக இடித்த மல்லி. இது வெந்தயம். பருப்பு சொன்னேன்ல, இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் ஃபைனாக. இது வந்து அப்படியே நம்ம ரசத்தில் கலக்க போகிறோம். இப்போ எப்படி தாளிச்சு பண்ணுறேன்னு பாரு. ஓகே, இப்போ ரசத்தை வந்து தாளிச்சு விட்டு ஆல்மோஸ்ட் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். சரியா? கொஞ்சம் பார்க்கணும். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே ரெண்டு வெந்தயம் மல்லி வதக்கி அது போட்டுட்டு இந்த மிளகு இருக்கும் கருகு விட்றப்ப. அதுக்கப்புறம் இந்த பூண்டு சும்மா லைட்டாக தான் ஒரு ஓட்டினோடனே தக்காளி புளி கரைசல் வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் உப்பு மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். ஆல்மோஸ்ட் இதில் எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாது, அதனால் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துறேன். வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா அந்த இந்த ரெட்டிஷாக இருக்கு, இந்த மாதிரி நல்ல மணமாக இருக்கும். நல்லா அப்படி ஃபைனாக கொதிச்சதுக்கப்புறமா இங்கே கிண்ணத்தில் வந்து மல்லி பச்சை கருவேப்பிலை கொழுந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ரசம் வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா அது கூட இந்த பருப்பு அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த பச்சை சட்னி இதில் ஊற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டா ரசம் ரெடி.